அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு சுக்கிரன் பலமாக இருக்கிறதா, திருமணம் நடக்குமா, எப்போ நடக்கும், மனைவி எப்படி அமைவார், கேது தசா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவரோட ஜாதக கட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்னம், விருச்சக ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் என் ஜாதகத்தில் பலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம சுக்கிரனை பொதுவாகவே கலத்திரக்காரகன் சுக்கிரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னத்திலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் யார் கூட இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னாதிபதியான புதனோடு இருக்கார். பொதுவாக புதனை நம்ம புத்திகாரகன், வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். லக்னாதிபதியும் சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து சுக்கிரன் திரிகோணஸ்தானம், அதாவது 1, 5, 9 திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல பலமாக தான் இருக்கார். அதாவது கும்ப வீட்டில் சுக்கிரன் நல்ல ஒரு நட்பு பலன் தான். புதனும் சுக்கிரன் ரெண்டுமே ஒரு நட்பு கிரகங்கள் தான். பொதுவாக பார்க்கும்போது சுக்கிரன் பலமாக தான் இருக்கார். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்தான பலன் அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் நீச்சமாயிருது. இப்போ இது எப்படி நம்ம பலன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு, சுக்கிரன் பலமாக இருக்கிறதா, திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இப்போ திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணத்திற்கு நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, கலத்திரகாரகன் சுக்கிரன், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானம், இதெல்லாமே எப்படி இருக்குது, நட்பு வீட்லையா, பகை வீட்லையா, இல்லை பகை கிரகம் பார்க்குதா, நட்பு கிரகம் பார்க்குதா, இந்த மாதிரியான ஒரு சில விதிகள்லாம் வச்சுட்டு நம்ம திருமணத்தை நம்ம கணிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2ல் ராகு இவருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராகு கேது தோஷமும் இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ராகு கேது இருந்தாலே கொஞ்சம் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ 2ல் ராகும், அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து அந்த அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் மறைவு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா நல்லா திரிகோண ஸ்தானத்தில் நல்லா பலம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் நீச்சம். இதிலிருந்து பார்த்திங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறதுக்கு பதில் பார்த்திங்கன்னா, புதன் தசையில் சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவருக்கு புதன் தசையில் சனி புத்தி 2025 ஜூன் வரைக்கும் சனி புத்தி தான். அந்த சனி புத்திக்கு அப்புறம் கேது தசை, கேது புத்தி அல்லது சுக்கிர புத்தியில் இவருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காருன்னா, மனைவி எப்படி அமைவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனைவி அப்படிங்கிறது 7ஆம் இடம், அதாவது கலத்திரஸ்தானம். ஆண்னா பெண்ணை குறிக்கும், பெண்ணுன்னா ஆணை குறிக்கும். அதாவது கணவன்னா மனைவியை குறிக்கும், மனைவினா கணவனை குறிக்கும். இவருக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு. அதாவது கலத்திரஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கூடயும் சனி கூடயும் இருக்குது. அப்போ ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட இருக்கிறனால வரப்போகிற மனைவினால் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. நன்றி.